अस्मद्गुरु परमगुरु नियतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षणादषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम जयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கள் கொட்ட வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மரகள்களிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மணமுகப்போன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மணமுகப்போன் வாழியே அப்படின்ற இதில் ஸ்ரீபாஷ்யக்காரர் மணமுகக்க அவருடைய சித்தாந்தத்தை தன்னுடைய வாழ்நாள் பூரா கிரந்தங்கள் அருளி சுவாமி பண்ணிட்டு இருக்கிறதுல ஏகதேசத்தில் இந்த பரமத பங்கத்தில் சாதித்த விஷயத்தை கொண்டு நாம் அனுபவிச்சுட்டுருக்கோம். அதில் கடைசியில் பரோக்த பிரயோஜன பங்காதிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுல அந்திம பாசுரத்தை நாம் இப்போ அனுபவிக்கணும். அதாவது இத்தரர்கள் சொன்ன பிரயோஜனங்கள்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றத சாதிக்கிற அதிகாரம். இங்கே ஸ்ரீபாஷ்யக்காரர் சாதித்த அந்த பிரயோஜனம் இருக்க எம்பெருமானே வண்டு வரை கரசானனம் மாயனை வானுலகில் கண்டு களிப்பது அப்படின்னு அது ஒன்று தான் சரியான பிரயோஜனம். மீதி மற்றவர்களுடைய பிரயோஜனங்கள்லாம் பண்டமறைக்கு பகையாக இருந்து அவா சித்தாந்தம் பண்ணியிருக்கிறதுனால அவா கொள்ளக்கூடிய பயன் ஒன்றுமே கிடையாது அப்படின்றது சாதித்தார். அதனுடைய கடைசி பாசுரத்தில் கலந்திகழும் போகங்கள் கண்டு வெள்ளி காரியமும் காரணமும் கடந்து நாம் போய் குலந்திகழும் குருக்கள் அடிசூடி மண்ணும் குற்றேவல் அடியவர்தம் குழாங்கள் கூடி பலந்திகழும் திருமகளும் மற்ற இடத்தே மன்னிய மண்மகளாரும் இளையாரும் நலந்திகழ வீற்றிருந்த நாதன் பாதம் நமக்கிதுவே முடியென்ன நன்னினோமே அப்படின்னு இந்த பாசுரத்தில் நம்முடைய பலஸ்வரூபம் இருக்கும்படி ராமானுஜ சித்தாந்தத்தில் எப்படிப்பட்டது பலஸ்வரூபம் அப்படின்னு, அதாவது நம்முடைய பலஸ்வரூபம் எப்படி இருக்குமோ அதை அப்படியே ராமானுஜ சித்தாந்தத்தில் சொல்கிறபடிக்கு இங்கே காட்டுறார். கலந்திகழும் போகங்கள் கண்டு வெள்ளி, கலந்து இகழும் போகங்கள் கண்டு வெள்ளி. இத்தனை மதக்காரெல்லாம் சொல்கிறாளே லோகத்தில் இதுதான் போகம் இதுதான் பிரயோஜனம்னு அவாவா ஒவ்வொரு பிரயோஜனம் சொல்கிறாளே, அது இகழும் போகம்தான். கலந்திகழும் போகங்கள் கண்டு வெள்ளி, அவா சொல்கிற போகங்கள்லாம் இகழக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடியது தான். ஏன்னா அது உள்ளபடி அது பிரயோஜனமே இல்லை, பரமார்த்தமான பிரயோஜனம் அவா சொல்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அவள் சொல்கிற பிரயோஜனமெல்லாம் ஒரு காலம் அப்படி ஒரு பிரயோஜனம், சில பேர் சொல்கிறது பிரயோஜனமே இல்லாத்தையே பிரயோஜனம்னு சொல்கிற ஆகாசத்தாமரை போல, அதை விட்டுடுவோம். அதாவது இந்த இடத்துல அந்த மாதிரி இருந்துன்னா துச்சத்துவம், அது இல்லவே இல்லைன்னு அர்த்தம்.
ஆனால் சில பேர் சொல்கிற போகங்கள்லாம் இருக்குது, இருக்கிறத ஏதோ சொல்கிறா அப்படின்னா, அதாவது அவள் சொல்கிற மாதிரி எதனா ஒரு போகம் இருக்குமா இருந்ததுன்னா அதெல்லாம் எப்படின்னா கலந்து இகழும் போகங்கள். கலந்து இப்போது அவள் சொல்கிற மோட்சத்தை மோட்ச அனுபவத்தை விட்டுடுவோம், அந்த போகத்தை விட்டுடுவோம். மீதி இங்கே போகங்கள் இருக்குதோ இல்லை, இப்போ நாமே தர்மார்த்த காம மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம். மோட்சத்தினுடைய ஸ்வரூபத்தை இப்போ சொல்ல போகிறோம். அதுதான் சாஸ்வதமான பிரயோஜனம். மீதி பிரயோஜனங்கள்லாம் இங்கே நுகரக்கூடியதோ இம்மையில் நுகரக்கூடியதோ இல்லை மறுமைன்னு சொல்லக்கூடிய புண்ணியவான்களுக்கெல்லாம் சொர்க்காதி லோகங்களில் கிடைக்கக்கூடியதோ அந்த போகங்கள்லாம் எப்படி தேன் பட்டவிடம் போல தித்திக்கின்னா. இந்த புலன்களால் நுகரக்கூடிய போகம் அது இம்மையாக இருந்தாலும் சரி மறுமையாக இருக்கக்கூடிய சொர்க்காதிகளில் கிடைச்சாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷம் இருக்குது, அந்த விஷ குப்பியில் விஷ பாட்டிலில் மேலே தேன் மாத்திரம் கொஞ்சம் போகிறோம் தடவி இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த பாட்டிலை அப்படி அவன் சுவைச்சான்னா என்ன ஆகும்? உயிரை தான் போக்கடிக்கும். அது அதாவது கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதை போன்ற சுகம்தான் இவா சொல்கிற போகங்கள்லாம். அப்படியே இருந்தாலும் அப்படியே சொல்கிற போகம் இருந்தாலும் இந்த போகங்களை போல தான் கலந்து இகழும் போகங்கள். அவள் சொல்லக்கூடிய போகங்கள்லாம் எப்படின்னா இங்கே விஷம் தேன் கலந்த விஷம் போல தித்திக்கிறதா இருக்குது. இந்த இம்மை பயன்கள்லாம் சொல்கிற போது நம்ம அதை போல் அதுவும் ஒன்றே தவிர நிறத்திசை சுகமாக இருக்கக்கூடிய போகம் இல்லை. அது இந்த மாதிரி கலந்துருக்கிறதுனால இகழக்கூடியது தான். அதனால் நாம் அதை வெறுக்கக்கூடியது தான். அப்படிப்பட்ட போகங்களை கண்டு வெல்கி. அவள் சொல்கிற போகங்களும் உலக சுகங்களில் இருக்கிற போகத்தில் ஒன்று தானே தவிர வத்திரிக்தமாக இருக்கிறது கிடையாது. இந்த உலக சுக போகத்துக்கு வத்திரிக்தமாக ஒரு போகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எம்பெருமானுடைய திருவடி வாரத்தில் வைகுண்டத்தில் அனுபவிக்கிறது ஒன்று தான். இன்னொன்று இந்த உலக சுகத்துக்கு போகத்துக்கு வத்திரிக்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கைவல்ய அனுபவம் ஒன்று இருக்குது. அந்த கைவல்ய அனுபவம் வந்ததுன்னா அது அப்புறம் அந்த இதுக்கு போயிடும். எதுக்கு போயிடும்? அதுவே அந்த பரமாத்மாவை கொண்டு பரமாத்ம போகத்தை அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு பின்னால் பிராப்தி ஏற்படும். அவன் ஒருபோதும் இந்த இடத்துக்கு வரமாட்டான். கைவல்யம் போனவன் ஒருபோதும் இந்த உலக சுகத்துக்கு வரமாட்டான். ஏன்னா அவன் இந்த உலக சுகத்துக்கு உண்டான புண்ணிய பாப்பங்கள்லாம் அற்று தான் கைவல்யத்துக்கு போகிறான். கைவல்யத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவன் அப்படியே எம்பெருமானை தான் போய் அடைவானே தவிர அவன் இங்கே திருப்பி வரமாட்டான். சில பேர் அங்கேயே இருப்பா அப்படின்னு சொல்கிறான். இப்போ அதை பற்றி நமக்கு விசாரம் இல்லை. அதனால் மற்ற மதக்காரெல்லாம் சொல்லக்கூடியது போகம்னு சொன்னால் அது உலக சுகத்தில் சேர்ந்ததே தவிர தத்வதிரிக்தமான சுகமே இல்லை. கலந்திகழும் போகங்கள். அப்படிப்பட்ட போகங்களை கண்டு வெல்கி. அவள் சொல்கிறதெல்லாம் கடைசியில் இந்த மாதிரி நஸ்வரமான பலனை தான் சொல்கிறா அப்படின்னு வெட்கமடைந்து அதனால் கலந்திகழும் போகங்கள் கண்டு வெள்ளி காரியமும் காரணமும் கடந்து நாம் போய். காரியமும் காரணமும் கடந்து நாம் போய். அதாவது
காரியம்னா உண்டான பொருள், காரணம்னா பொருள் உண்டாவதற்கு முன்னம் இருக்கக்கூடிய பொருள். இப்போ காரியம்ன்றது நம்முடைய புண்ணிய பாபத்தினால நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சரீரம். இல்லை காரணம் அப்படின்றது இந்த சரீரத்தோடு நாம் பண்ணின புண்ணிய பாபத்துக்கு இந்த சரீரத்தோட பிணைக்கிறத நம்ம, அதான் சிருஷ்டி காலத்தில் அந்த சரீரம் எப்படி உண்டாகுது, அதுக்கு உண்டான மூல பிரகிருதி. காரியம்ன்றது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவத்துக்காக உண்டானதான சரீராதிகள். காரணம்ன்றது இந்த சரீராதிகளாக பரிணமிக்கக்கூடிய மூலப்பிரகிருதி. காரணம்ன்றது மூலப்பிரகிருதி. இதை விட்டுட்டு தான் இந்த ஸ்தூல சரீரத்தையும் விடணும், அதுக்கப்புறம் சூக்ஷ்ம சரீரத்தையும் விடணும், பிரகிருதி மண்டலத்தையும் தாண்டணும். காரியமும் காரணமும் கடந்து நாம் போய், இப்படி காரியம் காரணத்தெல்லாம் நாம் கடக்கிறது எப்படி அப்படின்னா, மற்றவர்கள் சொல்கிற உலக சுகங்கள்லாம் கண்டு வெள்ளி உபாயத்தை அனுஷ்டிச்சாதான் காரியமும் காரணமும். ஏன்னா உபாயத்தை கீழே சொல்லியிருக்கோல்ல, அதனால் இந்த இது எப்படி காரியத்தையும் காரணத்தையும் கடக்கிறதுனா, உபாயத்தை அனுஷ்டித்து காரியமும் காரணமும் கடந்து நாம் போய் இந்த மூலப்பிரகிருதியெல்லாம் தாண்டி, பிரகிருதி மண்டலத்தை தாண்டி, லீலா விபூதியை தாண்டி நாம் போய் நாம் நித்திய விபூதியாக இருக்கக்கூடிய வைகுண்ட லோகத்துக்கு சென்று குலந்திகழுங்குருக்கள், அங்கே நம்ம ஆச்சாரியால் அப்படியே கூட்டமாக இருக்கா. ஒரு ஆச்சாரியர் இல்லை. இங்கே எப்படி என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் பூக்கி யானடவே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னறியே அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனேன்னு சொல்லி சரணாகதி பண்ணமே. அதே போல தான் அங்கேயும் அப்படி இருக்கா. இங்கே எப்படி அஸ்மத் தேசிகம் அஸ்மதீய பரமாச்சாரியான் அசேஷான் குருன் தமிழில் சொன்னதே தான் சமஸ்கிருதத்தில். ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகி புங்கவ மகாபூர்ணவ் முனிம் யாமுனம் ராமம் பத்மவிலோச்சனம் முனிவரநாதம் ஷடத்வேஷிணம் சேனேசம் ஸ்ரீயம் இந்திராசகச்சரன் நாராயணம் சம்சயேனி. இங்கே எப்படி எம்பெருமானை நாம் அடைஞ்சமோ இப்படி குருக்கள் குழாங்களோடு அங்கே அவள் அப்படியே இருக்கா. பெருமாளுடைய பশ্চিமோத்தர திக்பாகத்தில் அங்கே ஆச்சாரியாலாம் நின்றுட்டுருக்கா. அதாவது நம்மாலே இங்கே பண்படுத்தப்பட்டு உபாயத்தை அனுஷ்டிச்ச இவன் இங்கே வரப்போகிறான், அவனை அங்கே பெருமாள் திருவடியில் கைங்கரியத்துக்கு பண்ணணும். இங்கே கைங்கரியத்துக்காக பெருமாள் திருவடியில் சேர்த்தார், அங்கே கைங்கரியம் பண்ணுறதுக்காக அங்கே சேர்த்தார். அங்கே கைங்கரியத்துக்கு யோக்கியத்தை வரணும்னு இங்கே சேர்த்தார் பெருமாள் திருவடியில். அதனால்தான் பெருமாள் சர்வ பாப்பேபியோ மோக்ஷிஷ்யாமி எல்லா பாப்பத்தையும் போக்கடித்தான். அப்படி அங்கே போக்கடிச்சுட்டுனா அங்கே அந்த ஆச்சாரிய குழாங்கள் என்ன பண்ணுறா, இந்த ஜீவன் வரைச்சே அந்த கைங்கரியத்தை பண்ணும்படி அங்கே அவள் நம்ம பண்ணி வைக்கிறான். அவள் சமக்ஷத்தில் தான் கைங்கரியத்தை பண்ணுறோம்.
காரியமும் காரணமும் கடந்து நாம் போய் குலந்திகழும் குருக்கள் அங்கே எப்படி இருக்கா? கூட்டமாக இருக்கா. குலம் திகழும் குருக்கள் கூட்டமாக இருக்கிறது மாத்திரமில்லை, பிரகாசிச்சுட்டு இருக்கா. அது எப்படி பிரகாசிக்கிறான்னா, அவளுக்கு கூறு கவர்ந்த குருக்கள் குழாங்கள் குறை கழற்கு அங்கே அவள்லாம் தண்டை போட்டுருக்கா காலில். அதனால் அது சப்திக்கிறது. அதனால் அந்த ஆச்சாரியால் தனியாக தெரிகிறா, நமக்கு பிரகாசிக்கிறா. இங்கேருந்து போன நித்திய முக்தாளுக்கு எந்த விதமான வாசியும் இல்லை. அங்கே இருக்கிற நித்தியாளுக்கும் முக்தாளுக்கும் ஒரே மாதிரி தான் எல்லாரும் அப்படின்னு சொன்னாலும், எம்பெருமானுடைய திருவுள்ள குறிப்புனால அவளுக்கு விஸ்வக்சேனர் பரம்பு வச்சுட்டுருக்கார், கருடன் ரக்க வச்சுட்டுருக்கார், ஆதிசேஷன் பணாமணி வச்சுட்டுருக்கா. இப்படின்னு ஒவ்வொரு மாதிரியான இது இருக்கோல்லோ. ஆனால் அதனால் ஒரு பெருமை இல்லை. இங்கே தோடா போட்டவர்னா இவர் படா வித்வான், என்ன சாதாரணமாக யோக வேஷ்டிலாம் போட்டு ரொம்ப இதுவாக இருந்தார்னா இவர் ரொம்ப ரொம்ப பரமைகாந்தி, ஷோடசவர்ண பரமைகாந்தி, எதுவுமே யாசிக்க மாட்டார், இருக்கிறத கொண்டு அவர் நடத்திட்டு இருப்பார் அப்படின்னு இங்கே வித்தியாசம் இருக்குது. அது அந்த ரூபத்துக்கு தகுந்த மாதிரிலாம் இங்கே தெரியும். அங்கே ரூபத்துக்கு தகுந்த மாதிரி இருந்தால் கூட இந்த கைங்கரியம் அப்படின்றது தான் தெரியுமே தவிர தத்வதிரிக்தமாக இதுக்கு ஏற்ற குறைச்சலே கிடையாது. ஏன்னா எல்லா அங்கே கைங்கரியத்தில் எதையுமே ஏற்ற குறைச்சலாகவே யாரும் பார்க்கவே மாட்டோம். இங்கே தான் சாஸ்திர வசியத்தையாக நாம் கர்மத்தினால நாம் சாஸ்திரத்தை கொண்டு பார்க்கறதுனால நம்ம கர்ம புத்தி ஏற்ற குறைச்சலா இருக்கிறதுனால இது உயர்ந்தது அது தாழ்ந்தது அப்படின்லாம் இருக்குது. அங்கே அப்படி இல்லை, எல்லாமே எம்பெருமானுடைய திருவுள்ளந்தான். அந்த எம்பெருமானுடைய திருவுள்ள குறிப்பை நேரம் அறிகிறா. அவனுக்கு என்ன கைங்கரியம் வேணுமோ அதை பண்ணுறான். யார் பண்ணால் என்ன? இது பல கால் சொல்லியிருக்கேன். ஒரு கல்யாண ஆற்றுல நிறைய பந்துக்கள்லாம் இந்த கைங்கரியம் வசதி, அந்த இதான் இந்த ஹெல்ப் பண்ணால் வசதி, அது இதுன்னு அப்படி இல்லை. அவளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை பண்ணுறா. எல்லாருக்கும் என்ன ஒரே எய்ம், கல்யாணத்தை நன்னா அவளுக்கு கூட இருந்து நடத்தி தரணும், அவ்வளோதான். அது எதுவாக இருந்தால் என்ன அப்படின்னு இருக்கா மாதிரி அங்கே சர்வதா பெருமாளுடைய திருவுள்ள குறிப்புக்காக இருக்குது. அங்கே ஏற்ற குறைச்சலே கிடையாது. அதனால் இங்கே அதான் அங்கே பிரகாசிக்கிறான்னா எல்லா நம்ம ஆச்சாரியாளாக இருக்கிறவா அந்த தண்டை போட்டுருக்கா. அதனால் நமக்கு இங்கேருந்து போகிற ஜீவனுக்கு அந்த ஆச்சாரிய குழாங்களை நமஸ்காரம் பண்ணி சேவித்து கைங்கரியத்தை பண்ணுறதுக்கு ஹேத்துபூத்தமாக அவள் அங்கே தெரிகிறா. குலன் திகழும், அதனால் பிரகாசிக்கிறான்னு சொன்னது அந்த ரீதியில் அங்கே பிரகாசிக்கிற. குலன் திகழும் குருக்கள் இங்கே அஜ்ஞானத்தை போக்கடித்தாலே அப்படிப்பட்ட குருக்கள் அடிசூடி, ஏன்னா குருக்கள்ன்ற பதம் போட்டிருக்கார். நமக்கு இங்கே அஜ்ஞானத்தை போக்கடிச்சு தான் இந்த மாதிரி ஞானத்தை கொடுத்துருக்கார். உபாயமாகிற ஞான விசேஷம், உபேயமாகிற ஞான விசேஷம் எல்லாத்தையும் நமக்கு அஜ்ஞானத்தை போக்கடித்து அந்த ஞான விசேஷத்தெல்லாம் கொடுத்த குருக்கள். குரு சப்தம் போட்டிருக்கிறதுனால ஞானத்தை உபதேசம் பண்ணவர், அந்தகாரத்தை போக்கடித்தவர், அஜ்ஞானத்தை போக்கடித்தவர்னு அர்த்தம். குலந்திகழும் குருக்கள் அடிசூடி, அடிசூடி அவளுடைய திருவடி இருக்க, அந்த திருவடியை நம்ம தலையில் சூடி, அதாவது ஆச்சாரியாளுடைய திருவடியை நாம் தலையில் தரிச்சுண்டு மண்ணும் குற்றேவல். குற்றேவல் குற்றேவல்ன்ற சப்தம் கைங்கரியத்தை சொல்கிறது.
குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாளோ, அது கைங்கரியத்தை சொல்றது. மண்ணும் குற்றேவல், இங்க பண்ணக்கூடிய குற்றேவல்லாம் அது ஏவல்னு சொன்னா அதான் எதை எஜமானன் ஏவரானோ சொல்றானோ அது ஏவல். குற்றேவல் அப்படின்னு சொன்னா இங்க எஜமானம் சொல்றத மொத்தத்தையும் நாம அப்படியே பண்ண முடியாது, அதுல குறை இருக்கும். ஏன்னா நம்முடைய ஞான சக்திக்கு தகுந்தா போல. அதனால குற்றேவல் அப்படின்றது இங்க நாம பண்ணக்கூடிய கைங்கரியத்தை சொல்றது. இங்க அதே அங்க பண்றது மீளா வடிமை அப்படின்லாம் சொல்றதுக்கு, அதாவது அங்கேருந்து திரும்பி வராதபடியான அடிமை. இங்கே அப்படி இல்லை. கோவிலில் போய் கொஞ்ச நாள் காரியம் பண்ணோன்னா உடனே எப்போ ஆற்றுக்கு போகிறோன்னு அங்கேயே தோன்றுறது. நான் இன்னொரு இடத்துல பாராயணம் பண்ணோன்னா எப்போ முடிக்க போகிறோன்னு தோன்றுறது. ஆன மாதிரி இங்கே அதை முழுசாக பண்ணினா கூட அந்த பண்ணுற சமயத்தில் கூட அது எப்போ முடிய போகிறது அது இது அப்படின்ற எண்ணங்கள்லாம் கலசி பண்ணுறோம். இது குறையான ஏவல், இது குற்றேவல் அப்படின்னு. ஆனால் அங்கே போனாக்கா அது பூர்ணமான கைங்கரியம்தான். ஆனால் அந்த இடத்துல மண்ணும் குற்றேவல்னு அதுக்கு தான் சப்தம் சாய்ச்சிருக்க. அதாவது திருடமாக நிலையாக இருக்கக்கூடிய கைங்கரியம் இங்கே போல இல்லை அப்படின்னு அர்த்தம். இங்கே நம்ம ஆச்சாரியால் நம்ம அஜ்ஞானத்தை போக்கடிச்சு பெருமாள் திருவடியில் சேர்த்து அங்கே நாம் போய் பண்ணக்கூடிய கைங்கரியத்துக்கு யோக்கியத்தையை கொடுத்து இங்கே அதனுடைய அடிச்சுவடா இங்கே கைங்கரியத்தை பண்ணுறதுக்கு உண்டான தகுதியை நமக்கு பெற்று தந்தா. இப்போ நாம அதே ஆச்சாரியால் கிட்ட நாம் அங்கே போயிருக்கிறதுனால இங்கே குற்றேவல்னு இந்த சப்தம் பிரயோகப்படுத்திருக்கு. ஆனால் ஏன்னா இங்கேயே நாம் அதனுடைய அடிச்சு விடாதானே வெளிச்சிறப்பாக இங்கே கைங்கரியம் பண்ணிருக்கோம், முக்த அனுபூத்தின்னு சொல்கிறோம். அதனால் இதே சப்தத்தை அங்கே பிரயோகம் பண்ணி மண்ணும் குற்றேவல் அப்படின்னு சாய்ச்சார். மண்ணும் குற்றேவல், மண்ணும்னா நிலையா இருக்கக்கூடியதானது அப்படின்னு அர்த்தம். இங்க பண்றது கோவில் கதவே சாத்திடுவா, நாமே கோவிலுக்கு போக மாட்டோம், எத்தனையோ இருக்குது. அதனால குறையான ஏவல் குற்றேவல். ஆனால் அங்கே அப்படி இல்லை, மண்ணும் குற்றேவல் இங்கே சொல்றதையே. ஏன்னா இதனுடைய தொடர்ச்சியில் தானே நாம் அப்படியே போய் பண்ணுறோம் அங்கே. அதனால் இந்த சப்தத்தையே அங்கே பிரயோகம் பண்ணி, ஆனால் இதுக்கு அதுக்கும் வாசியை காண்பிக்கிறார், மண்ணும் குற்றேவல் அப்படின்னு. மண்ணும் குற்றேவல் அப்படி கைங்கரியம் பண்ணக்கூடிய அடியவர்தம். அங்கே இருக்கிறவெல்லாம் என்ன பண்ணுறான்னா, குழாங்கள் கூடி நாம் எப்படி அங்கே கைங்கரியம் பண்ணுறோன்னா, அவன் நிலையாக பண்ணிட்டு இருக்காள கைங்கரியம், நாம் மாத்திரம் அங்கே கைங்கரியம் பண்ணலை. இங்கேருந்து போய் மண்ணும் குற்றேவலை பண்ணுறாளே, அப்படிப்பட்ட அடியவர்தங்குழாங்களுடன் ஏற்கனவே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நித்தியசூரி முக்தர்கள், அப்படிப்பட்ட பாகவதர்களின் அடியவர்தம் குழாங்கள்னா நித்தியசூரிகளை கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல நித்தியசூரி நிறையில தான் நாம் இருக்கோம் அங்கே, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் நித்தியசூரியனுடைய கைங்கரியம் நமக்கு பண்ணணும்னு தோணாது. ஏன்னா அவளுக்கு நித்தியமாக அங்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அந்த கைங்கரியத்தில் நமக்கு ஆசை வராது. காரணம் என்ன?
அதனால் பெருமாள் சந்தோஷப்படுற. ஒருத்தன் சரியாக பண்ணலைன்னா தான் அது இந்த லோகத்தில் தான் ஒருத்தன் சரியாக பண்ணலை, அதனால் உடனே அது எஜமானே அவனை மாற்றி சரியாக பண்ணுறவனை போட்டுக்கிறான். இல்லைன்னா அவன் சரியாக பண்ணல, நான் சரியாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு வேலைக்காரன் வரான். ஆனால் அங்கே நித்தியார்கள்லாம் எம்பெருமானுடைய நித்திய சங்கல்பத்தினால எப்போவுமே அவள் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கா, ஒரே மாதிரி கைங்கரியத்தை மாறாத. அதில் ஈஷத்து கூட குறவு இல்லை. பெருமாளுடைய திருமுகம் முகோல்லாசம் பூர்ணமாக இருக்குது. அதனால் அந்த கைங்கரியத்தை நமக்கு இல்லை. ஆனால் அப்படி பண்ணுறவாளோட கூட தான் நாம் போய் அங்கே இருக்கிறதுனால மண்ணும் குற்றே வலடியவர் தங் குழாங்கள் கூடி, அந்த குழாங்களோட நாமும் சேர்ந்து அந்த கோஷ்டியில் கூடியிருந்து யாருக்கு கைங்கரியம் பண்ணுறோம்? இப்போ என்ன பண்ணோம்? இதுவரையில் சொன்னதில் அதாவது இந்த லோகத்தினுடைய பலன்கள் எல்லாம் வெறுத்து ஒதுக்கி அதெல்லாம் தேன்பட்ட விஷம் போல இருக்குதுன்னு கலந்து ஒதுக்கி அதுக்கப்புறம் உபாயத்தை அனுஷ்டிச்சு இந்த காரியமாக இருக்கக்கூடிய நம்முடைய சரீராதிகள் அதையும் விட்டு பிரகிருதி மண்டலத்தையும் விட்டு தாண்டி வைகுண்ட லோகத்துக்கு போய் ஆச்சாரிய கூட்டம் இருக்காளே அங்கே, அந்த ஆச்சாரிய பரம்பரையினுடைய திருவடியை நாம் சிரசாக தரிச்சுண்டு அங்கே ஏற்கனவே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காள் நித்திய முக்தாள், அவளுடைய நிறையில், அவளுடைய கூட்டத்தில், அவளுடைய குழாங்களோட கூட நாம் ஏதோ ஒரு மூலையில் தனியே இல்லை, நான் அவளில் நாமும் ஒருத்தனா இந்த மாதிரி அங்கே போய் கைங்கரியம் பண்ண போகிறோம். யாருக்கு பண்ணுறோம் அப்படின்னா, வலந்திகழும் திருமகளும் மற்றிடத்தே மன்னிய மண்மகளாரும் நிலையாரும் நலந்திகழ விற்றிருந்த நாதன் பாதம் நமக்கிதுவே முடியன்ன நன்னினோமே. வலந்திகழும் திருமகளும், அந்த எம்பெருமானுடைய திருவடி வாரத்தில் தான் நாம் கைங்கரியம் பண்ண போகிறோம். அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னா, நாம் இங்கேருந்து எப்படி போனோம், ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால திருவடியை சூடிண்டு அந்த கோஷ்டியில் போய் சேர்ந்துட்டோம். இப்போ யாருக்கு கைங்கரியம் பண்ண போகிறோன்றத, எந்த இடத்துல பண்ண போகிறோன்றத சொல்லிட்டோம், யாரோட கூட பண்ண போகிறோன்றதை பார்த்துட்டோம். கிருஷ்ணா, இப்போ யாருக்கு கைங்கரியம் பண்ண போகிறோம் அப்படின்னா, வலந்திகழும், அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, வலந்திகழும் திருமகளும், அவர் ஒத்தரா இல்லை, வலந்திகழும் திருமகளும், திருமகள் ஸ்ரீ, திரு ஸ்ரீ, அவ எங்கே இருக்கா? வலம் திகழும், வலப்பக்கத்தில் இருக்கா. ஏன் வலப்பக்கத்தில் அவள் பிரகாசிச்சுட்டு இருக்கா அப்படின்னா, திருன்னா லக்ஷ்மி, வலப்பக்கத்தில் ஏன் பிரகாசிச்சுட்டு இருக்கான்னா, நமக்கு நலமெல்லாம் தரத்தினால அவள் வலப்பக்கத்தில் இருக்கா. வலம்ன்றதும் நலம்ன்றதும் ஒன்று தான். வலம்னு வலப்பக்கத்தை காமிக்கும், அது வலம்ன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா நலம்னு அர்த்தம். நமக்கு நன்மைகள்லாம் தரக்கூடிய என்ன நன்மை? எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு அவதான் இது பண்ணா, நம்ம இந்த மாதிரி சிபார்ச்சி பண்ணி எம்பெருமானிடத்தில் பரிபக்குவமாக்கி எல்லாம் பண்ணாலே. அதனால தான் இங்கே திருன்னு சாச்சார், லக்ஷ்மி அதெல்லாம் சொல்லாத ஸ்ரீ சப்தத்தை பிரயோகப்படுத்தியிருக்கார் மேலே. ஸ்ரீ சப்தத்துக்கு 6 அர்த்தங்கள். ஸ்ரீயத்தே ஷயத்தே, நாம அணுகும்படியாக இருக்கா, நமக்காக எம்பெருமானிடத்தில் நமக்கு சிபார்ச்சி பண்ணுறதுக்காக அவள் அணுகிறா பெருமாளை. நாம் சொல்கிற அபலக்குறையை தீனக்குறையில் கேட்குறா, சுனோத்தி ஸ்ராவயத்தி, எம்பெருமானை கேட்பிக்கிறா. அதுக்கப்புறம் நமக்கு பாபங்களை ஸ்ருணாத்தி, நம்முடைய பாபங்களை போக்குறா. அப்புறம் பரிபக்குவ நிலையை தரா, ஸ்ரீநாத்தி கைங்கரியம்மன். இப்படி நமக்கு நலத்தெல்லாம் தந்துருக்காளோ இல்லை, அங்கேயும் கைங்கரியத்தை ஏற்றுக்க போகிறார். அதனால்
நம்ம கைங்கரியம் பண்ணுறோன்னா அங்கே வச்சுக்க போகிறோம். அதனால் வலன் திகழும் திருமகளும் அங்கே வலப்பக்கத்தில் அவள் பிரகாசிக்கிறா. திருமகளும் மற்றிடத்தே மன்னிய திருமகள் மாத்திரம் அங்கே இல்லை. ஏன்னா எம்பெருமான் நமக்கு யார் தெய்வத்தம் தம்பத்தினா மிதுனம்தான், எம்பெருமானும் பிராட்டியும் தான். ஓ வைகுண்டேத்து பரேலோகே ஸ்ரீயாசாப்தம் ஜகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா பக்தை பாகவதை சஹான்னு சொல்கிறது. அதனால் பெருமாளும் பிராட்டியும் தானே அங்கே இருக்கா அப்படின்னா அப்படி இல்லை. வலந்திகழும் திருமகள் திருமகளும் அப்புறம் மற்ற இடத்தே மன்னிய மண்மகளாரும் மற்ற அது தவிரவும் இடத்தே மன்னிய இடப்பக்கத்தில் மன்னியன்னா திருடமாக இருக்கா, அவளும் நித்தியவாசம் பண்ணுறான்னு அர்த்தம். எப்படி பெரிய பிராட்டியார் நித்தியவாசம் எம்பெருமானத்தில் பண்ணுறாளோ அதை போல இந்த பிராட்டியும் யார் பூமி பிராட்டி இருக்காளே, பூமி பிராட்டியும் நித்தியமாக இருக்கா. மற்ற இடத்தே மன்னிய மண்மகளாரும் நீளையாரும் மண்மகள் மாத்திரமில்லை நீளையும் இருக்கா, நீலாதேவியும் இருக்கா இடப்பக்கத்தில். ஏன் அவள் இடப்பக்கத்தில் இருக்கா அப்படின்னா இந்த பூமி பிராட்டி நமக்கு இங்கே இடத்த கொடுத்து நம்மலாம் உபாயம் பண்ணி வரா மாதிரியா பண்ணாலோ அல்ல, அவோ அந்த இடத்துல நமக்கு இதை மாதிரி உபகாரம் பண்ணத்தினால பண்ணக்கூடிய தன்மை அவள் எப்படி கொண்டிருக்கான்னா அங்கே எம்பெருமானிடத்தில் அவள் இடப்பக்கத்தில் இருக்கிறதுனால தான் நமக்கு இங்கே இடமெல்லாம் கொடுத்து நாம் இந்த மாதிரி முன்னுக்கு வரும்படி ஆச்சு. மற்றிடத்தே மன்னிய மண்மகளாரும் நீளையாரும் நீளையாரும் நீளைனா நீலாதேவி, நீலாதேவி அப்படின்றது திருமகள் மண்மகள் ஆய்மகள் அப்படின்னு சொல்கிறா போல. இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் அவ இருந்தாளே நப்பின்னை, அவ நீளாவதாரம் அந்த மாதிரி. அதனால் அது நீளைன்றது இங்கே கும்பன் மகளா பிறந்து நப்பின்னையா இருந்து அப்படிலாம் இருக்காளே அவ அந்த இடத்துல இங்கேருந்து போகக்கூடிய பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு போகக்கூடிய இந்த ஜீவ விசேஷத்தினுடைய அதை குறிக்கக்கூடிய வகையில் அந்த நீளம் இருக்கா. இங்கே எப்படி கும்பன் மகள் அது இது அப்படின்னு சொல்கிறோமோ அதுபோல் அந்த இடத்துல நீலா பிராட்டி இருக்கா. அதாவது இங்கேருந்து போனவாள்லாம் ஏதோ ரெண்டாம் பட்சமாக இருக்கா அப்படின்ற எண்ணம் இல்லாத இங்கே எப்படி இருக்கிறதுக்காக அவ எப்பவுமே அங்கே ஸ்திரமாக இருக்கா. மன்னிய மண்மகளாரும் நீளையாரும் ஸ்திரமாக இருக்கா அப்படின்றத நாமெல்லாம் அங்கே போய் ஸ்திரமாக இருப்போம் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக அங்கே அவ இருந்துட்டுருக்கா. இந்த இடத்துல இன்னும் என்ன விசேஷ அம்சங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வலந்திகழும் திருமகளும் மற்றிடத்தே மன்னிய மண்மகளாரும் நீளையாரும் அப்படின்னு சொன்னார். திருமகள் அப்படின்னு சொன்னா போல மண்மகள் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த மகள் மகன் அப்படின்னா என்னன்னா சிறந்தவனை குறிக்கிறது சப்தம். அதாவது யுவாவாக இருக்கக்கூடிய தன்மையையும் குறிக்கிறது.
அதனால இப்போ மகன் அப்படின்னா யுவா பருவத்தில் இருக்கக்கூடியவாளை குறிக்க சொல். மகன், மகள், மணமகன், மணமகள் அப்படின்னா சொல்கிறாள் அந்த ரீதியில். அதுக்கப்புறம் உயர்ந்தவாளாக இருக்கிறத மணமகன், மணமகள் அப்படின்னா அவள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்றத காண்பிக்கிறது. சரி, அதனால் இந்த இடத்துல மண்மகள், திருமகள், மண்மகள் அப்படின்னு சப்தம் போட்டார். நீளாமகள் அப்படின்னு சொல்லலை, திருமகள் மண்மகள் அப்படின்னு சொன்னார். அதனால் வேதத்திலேயே லக்ஷ்மியும் பூமி தேவியும் உனக்கு பத்னிகள் அப்படின்னு எம்பெருமான குறிச்சி சொல்லிருக்கிறதுனால திருமகளை போல பூமி பிராட்டியும் மண்மகளும் எம்பெருமானுக்கு பத்னி விசேஷம் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக திருமகள் மண்மகள் அப்படின்னு அந்த மகள் சப்தம் போட்டு ஸ்ருதியில் அங்கே சொல்லியிருக்கு. லக்ஷ்மியும் ஹ்ரீன்னு சொல்லக்கூடிய பூமி பிராட்டியும் உனக்கு பத்னிகள் அப்படின்னு சொல்றது. ஆனால் திருமகளாரும்னு சொல்லலை. ஆறுன்றது பூர்ணமாக இருக்கக்கூடிய தன்மையை சொல்கிறது. திருமகளாரும் அப்படின்னு அங்கே சொல்லலை, வலந்திகளும் திருமகளும் அப்படின்னு தான் சொல்லுது. ஏன்னா திருமகளுக்கு அந்த பூர்ணத்துவம் சொல்லி வர வேண்டியதில்லை, அதனால் திருமகளார் அப்படின்னு சொல்லலை. வேற இடத்துல எங்கேயோ சொல்லியிருக்கார் திருமகளார் தனிக்கேள்வன் ஆழ்வார் சொல்லிருக்காரேன்னு கேட்க வேண்டாம். இந்த இடத்துல திருமகள், அதாவது விசேஷம் போட்டால் போடலாம், போடலைன்னா போட வேண்டாம். அதனால் அவளுக்கு ஒரு விசேஷணத்தை சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவள் தான் எல்லாத்துக்கும் அதிபதி. மங்களம் மங்களானாம், மங்களானாம் மங்களத்தை கொடுக்கக்கூடியவள், மானாதீத பிரதித்தி விபவாம் அப்படின்னு இருக்கக்கூடியவள். அதனால் திருமகளும் அப்படின்னு சொல்லிவிட்டு மண்மகள், அந்த உபனிஷத் படித்த படிக்கு அவ ரெண்டு பேரும் திருமகளை போல இவளும் பத்னின்றதுக்காக அந்த மகள் சப்தம் போட்டார். இப்போ இங்கே இருக்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லுவோம் என்ன. அதனால இப்போ மண்மகளாரும் நீளையாரும் அப்படின்னு போட்டிருக்க. நீளைக்கு போடச்சே இந்த மகள் சப்தம் போடலை. அதாவது நாமெல்லாம் இங்கேருந்து ஸ்திரீ பிராயம் இத்தரஞ்சகத்து அப்படின்னு சொல்லி நாமெல்லாமும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள், பத்னி விசேஷம், பத்னி பிராயம்தான் அப்படின்னு நாமெல்லாம். அதனால் நீளா பிராட்டி என்ன இங்கே எம்பெருமானால் அங்கீகரிக்கப்படக்கூடிய நம்முடைய பிரதிநிதியானத்தினால அவள் பூமி பிராட்டி போல இல்லை. பூமி பிராட்டி எத்யபி இதுவாக இருந்தாலும் எம்பெருமானுக்கு பத்னியாக இருந்தாலும் அவள் ஜீவ விசேஷம்தான். அதே திருமகளாக இருக்கக்கூடிய பரமாத்ம விசேஷம். அதனால் இங்கே பூமி பிராட்டிக்கு பூர்ணத்துவத்தை இவர் சொல்கிறார், மண்மகளாரும் அப்படின்றதுனால. திருமகள் சொதசித்தமாக எம்பெருமான போலேயே அவளுக்கு பிரசித்தம் இருக்கிறதுனால எம்பெருமானம் அவளும் சேர்ந்து தான் பிரம்மமானதுனால, அதனால் தெய்வத்தன் தம்பதியினகான்றதுனால அந்த இடத்துல ஆறு போடலை. ஆனால் இந்த இடத்துல ஆறு போட்டதுக்கு காரணம் மண்மகள் ஜீவகோட்டியில் சேர்ந்தவர். ஆனால் அவள் பூர்ணையாக இருக்கா. ஜீவகோட்டின்னா ஜீவகோட்டிக்கு உண்டான இது அப்போ அனந்தகருட விக்ஷசேனாதிகளை போலையா அந்த ஜீவகோட்டியில் இவோ அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை. எம்பெருமானுக்கு பத்னியாக கூட இருக்கக்கூடியவளா சகயோகத்தில் இருக்கக்கூடியவளாக இருக்கிறதுனால ஆறுன்ற சப்தம் பூர்ணத்துவத்தை போட்டுறேன். அதை போல தான் இந்த நீளை இருக்காளே, அதனால் நீளையாரும்
இவாள்லாம் இந்த நீளை எதுக்கு சொல்கிறது அப்படின்னா, அல்லி மலர்மகள் போகமயக்குகள் நிஷாமயத்து மாம் நீளா எத் போக படலை துருவம் பாவித்தம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்ததோஷே ஸ்வதர்சனம் அப்படின்ற ரீதியில் இவா எம்பெருமானுக்கு தன்னுடைய செய்கையினால் ஆனந்த அனுபவத்தை தரக்கூடியவர்கள். அதை காண்பி அதில் பூர்ணத்துவமாக நிறைஞ்சி இருக்கிறதுனால நீளையாரும் அப்படின்னு அங்கே போட்டோம். வலந்திகழும் திருமகளும் மற்றிடத்தே மன்னிய மண்மகளாரும் நீளையாரும். அதனால நீளை மகளாரும்னு சொல்லலை. அப்படின்னா என்னன்னா, பூமி பிராட்டிய போல சுத்தி சித்தமான பத்னி இல்லை அப்படின்றத அங்க காண்பிக்கிறது, அந்த மகள் சப்தம் இல்லாதனால. நீ ஆனா அந்த பூர்ணத்துவம் இருக்கிறதுனால அனந்தகருட விஸ்வக்சேனாதியை காட்டிலும் இவெல்லாம் விசேஷத்தை உடையவர்கள் ஜீவகோட்டியில் சேர்ந்தாலும் அப்படின்றது தெரியுது. அப்படி இப்படி 3 தேவிகளோட கூட நலம் திகழ வீற்றிருந்த நலம் திகழா. நலம்னா இந்த இடத்துல ஆனந்தம். ஒருத்தனுக்கு நல்ல எல்லா போகமும் இருந்தது அப்படின்னா, நன்மைகளும் பொருந்தினான்னா அவனுக்கு ஆனந்தம் தான் மிஞ்சும். அதனால் நலம் திகழா ஆனந்தம் மிகும்படியா வீற்றிருந்த நாதன் பாதம், எழுந்திருக்கக்கூடிய இந்த நாதனுடைய பாதம். அங்கே எம்பெருமான் இருக்கானே நமக்கெல்லாம் சுவாமியா, அந்த எம்பெருமானுடைய பாதம் திருவடியை நமக்கு இதுவே முடியன்னா, நமக்கு இதுதான் முடி. அவனுடைய திருவடியை நாம இப்போ ஆச்சாரியனுடைய திருவடியை இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய திருவடியில் கைங்கரியம் பண்ணுறது, அது அந்த இதுதான் நமக்கு முடி. இப்போதான் பல தடவை நான் சொல்லியிருக்கேன், இந்த போலீஸ் அவாய்வாள்லாம் இருந்தால் இந்த ரேங்கில் இருக்கான்றதுக்கு அந்த முடியில் ஸ்டார் அது இதெல்லாம் போட்டிருக்கும் அவளுடைய கேப்பில், அந்த மாதிரி. அதுபோல் நமக்கு எம்பெருமானுடைய அந்த திருவடியை பொறிச்சிக்கிறது தான் நமக்கு முடி. அதாவது நாம் அந்த கைங்கரிய செய்ய பெற்று அந்த மாதிரியான கைங்கரியத்துக்கு உண்டானவன் அப்படின்னு. நமக்கு இதுவே முடியன்னா, இதுவே முடி. அதாவது எம்பெருமானுடைய திருவடி தான் நமக்கு முடி, கிரீட்டம் என்னும்படியாக நன்னினோம் பொருந்தி நின்றோம். அதனால் இப்படி உலக சுகங்கள்லாம் வெறுத்து உபாயத்தை அனுஷ்டித்து இந்த சம்சார மண்டலத்திலேருந்து விடுபட்டு வைகுண்ட லோகத்துக்கு போய் ஆச்சாரியருடைய திருவடியை வணங்கி நித்தியமுக்தாள் கோஷ்டியில் கலந்து, பெரிய பிராட்டி வலப்பக்கத்துலேயும் இடப்பக்கத்தில் பூமி நீலாதேவிகள் எழுந்திருக்கக்கூடிய பிரகாரமாக எழுந்திருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே, அவனுடைய திருவடியை தரித்து அப்படியே அவன் திருவடியில் கைங்கரியம் பண்ணுறது. அதுதான் இந்த கைங்கரியத்தினுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி இந்த பரோக்த பிரயோஜன பங்காதிகாரத்தினுடைய அவசான காத்தையை முடிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாதிவன்ஷடகோபாதீன் யதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.